ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 3rd சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த சாப்டரில் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நியூட்டன் லாஸ். நியூட்டன் சொன்ன மிக முக்கியமான 3 விதிகள் இருக்குது, 3 லாஸ் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நியூட்டன்ஸோட ஃபஸ்ட்டு லாவை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேயா? நான் ஏன் சொல்கிறேன்னா அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லாவை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பார்ட்டில் இப்போ என்ன சார் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நியூட்டனோட ஃபஸ்ட் லாவுக்கு கீழே இன்னொரு டாபிக் இருக்குங்க, இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் அது. எதுக்கு நான் அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, அது தெரிஞ்சாதான், அது கிளியராக புரிஞ்சாதான், புரியுதா? அந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும், நியூட்டன் அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் புரிஞ்சாதான் ஓகேயா நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லாவாக இருக்கட்டும், செகண்ட் லாவாக இருக்கட்டும், தேர்ட் லாவாக இருக்கட்டும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவில் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டேன். அதாவது அந்த அரிஸ்டாட்டில், கலீலியோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த கருத்து வேறுபாடை நம்ம பார்த்துருந்தோம். அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்ற அந்த மேட்டரை கலீலியோ சுக்குநூறாக உடைச்சிருப்பார் வித் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா. அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த யூனிஃபார்ம் மோஷன், ஃபோர்ஸ் வேணும் கரெக்டாக, அந்த ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறதுக்கு. அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் இல்லை, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அது எல்லாத்தையும் கலீலியோ என்ன பண்ணிட்டாரு, சுக்குநூறாக உடைச்சிருப்பார் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் கலீலியோ பிரேக் பண்ணார். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், லைட்டாக ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன், தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்றதையும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்குள்ளே போகலாம். நான் எதுக்கு அந்த விஷயத்தை இப்போ பார்க்கணும்னு சொல்கிறேன்னா ஒரு காரணமாக தான். ஓகே, நான் சொல்கிறேன் அது என்னென்னு. ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த 2வது விஷயம் இருக்குல்ல, அது என்னென்னா 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போகலாம். அதாவது அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயம் என்னென்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட்டுமே வேறு மாஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 10 kg, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 2 kg. இப்போ இது 2த்தையும் நான் சேம் ஹைட்டில் வச்சு, நான் கிடையாது, அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயங்க, சேம் ஹைட்டில் வச்சு இது 2த்தையும் ஒரே டைமில் நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா, 10 kgயில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், 2 kgயில் இருக்க ஆப்ஜெக்ட் சேம் ஹைட்டில் வச்சு சேம் டைமில் ரிலீஸ் பண்ணேன்னா, விட்டேன்னா எது ஃபஸ்ட்டு கிரவுண்டை ரீச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெயிட் அதிகமாக இருக்க ஆப்ஜெக்டா? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அரிஸ்டாட்டில் மாதிரியே திங்க் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆனால் என்ன பண்ணுறது, கலீலியோ தான் பிரேக் பண்ணிட்டாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கிராவிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே சேமாக தானே ஆக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு இப்போது கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.8ன்னு வச்சு பார்ப்போம். நான் நிற்கிறேன், நடக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். எனக்கு 9.8னா அவருக்கு 9.7, இவருக்கு 9.6 அந்த மாதிரியா இருக்கும். ஒரு பார்ட்டிகளுக்கு 9.3, 9.2 ஏதாவது வேரியேஷன் இருக்குமா? எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் கலீலியோ தூங்கவே விடலை. இவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் சொன்னதை நான் இப்போ வெரிஃபை பண்ண, நான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கணும். அவர் சொன்ன தியரிட்டிக்கலாக சொன்ன விஷயத்தை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு அந்த டைமில் அந்த இட்டாலி அந்த பிளேஸில் ஹைட்டான பிளேஸ் எது அப்படின்னா லீனிங் டவர், சாய்ந்த கோபுரம்னு சொல்லுவோம் தமிழில். அதில் ஏறிட்டார் விறுவிறுன்னு. 2 ஆப்ஜெக்ட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டார். என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஒன்று வந்து இரும்பு குண்டு, இன்னொன்று வந்து சின்ன மரக்கட்டை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் மேலே ஹைட்லேருந்து. ஹைட்டு சொன்னீங்களா, நான் ஹைட்டுக்கு வந்துட்டேன். அதை நான் என்ன பண்ணுறேன், 2த்தையும் சேம் ஹைட்டில் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை செட்டப் பண்ணி வச்சுருந்தார். வச்சுட்டு அங்கே பீப்புள்ஸ் எல்லோரும் இட்டாலியில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே கலீலியோ பார்க்குறாங்க, அப்படி என்ன பண்ணுறாரு கலீலியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரிஸ்டாட்டிலோட காலம் வேறு, கலீலியோவோட காலம் வேறு. கலீலியோவுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் தான் யார், அரிஸ்டாட்டில் சொல்லணும்னா BC 300, கிமு 300கள் அரிஸ்டாட்டிலோட காலங்கள். கலீலியோட காலம் பார்த்தீங்கன்னா 1564 1642 கலீலியோட டைம் பீரியட். ரொம்ப வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எதுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, கலீலியோ அப்படின்றவர் அரிஸ்டாட்டிலோட விஷயத்தை பிரேக் பண்ணாத வரைக்கும் அரிஸ்டாட்டில் சொன்னதை வேத வாக்கா அன்றைக்கி அந்த இட்டாலியன் பீப்புள்ஸ் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் உண்மை. 2வது விஷயத்தையும் கலீலியோ இப்போ பிரேக் பண்ணுறதுக்கு போயிட்டாரா? இப்போ பாருங்கள், அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அதோட ரிசல்ட் என்ன நடக்குன்றதை நானே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. 2 ஆப்ஜெக்ட்டையும் சேம் ஹைட்டில் வச்சாச்சு, சேம் டைமில் ரிலீஸும் பண்ணுறாரு, இரும்பு குண்டையும் மரக்கட்டையும். 2மே சேம் டைமில் தான் கிரவுண்டை ரீச் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சிக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே இருக்க இட்டாலியன் பீப்புள்ஸ்லாம் ஒரே சாக்கு. ஒரு சிலர் இது ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி அரிஸ்டாட்டில் சொன்னதான் கரெக்டுன்ற மாதிரிலாம்.
அப்போது ஒரு சில கேள்விகளும் வருது. என்ன வருது? நான் இப்போ ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கங்க. அதில் நம்ம நார்மலாக எழுதுவோம்ல, அந்த சீட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று நல்லா கசக்கிட்டு இன்னொன்று அப்படியே ப்ளைனாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் இதே மாதிரி பண்ணி பாருங்களேன். சேம் ஹைட்டில் வச்சு சேம் டைமில் விட்டிங்கன்னா இந்த சுருங்கின பேப்பர் ஸ்பீடாக கீழே விழுகும். அப்போ இந்த ப்ளைனாக இருக்க பேப்பர் கொஞ்சம் லேட்டாக கீழே விழுகும். இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரிஸ்டாட்டிலோட அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லைல்ல. ஆக்சுவலாக ரீசன் என்ன? கலீலியோ சொன்னது அதுதானே. என்ன சொன்னார் கலீலியோ? இதுக்கும் கூட ஒரு விளக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த பிளைன் சீட் வந்து ஏன் ஸ்லோவாக கீழே விழுகுது, இந்த மாதிரி விழுகுது அப்படின்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ்ப்பா. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட எனக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸே இல்லாமல், ஏரே இல்லாத ஒரு இடத்துல இந்த பேப்பரையும் கசங்கின பேப்பரையும் பிளைன் சீட்டையும் சேம் ஹைட்டில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே சேம் டைமில் தான் கிரவுண்டை ரீச் பண்ணுன்றதையும் சொன்னார். அவர் சொன்னாரோ இல்லையோ அதுதான் உண்மையும் கூட. ஆனால் கலீலியோ அந்த விஷயத்தை பிரேக் பண்ணிட்டார். அரிஸ்டாட்டில் சொன்னது இரும்பு குண்டு மரக்கட்டம். முடிஞ்சதா? புரிஞ்சிருக்கும். நான் என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால. சரி சார், அது ஏன் சார் இப்போது நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் பார்க்க வந்தோம். இப்போ அதை நான் முடிச்சு 2 பேரையும் முடிச்சு அமிச்சாச்சு. ஓகே, அது ஒரு கொஸ்டினாக இருந்ததில்ல அந்த வீடியோவில், அது இந்த வீடியோவில் முடிச்சு விட்டாச்சு. இப்போ இங்கே இனர்ஷியல் ஃப்ரேம்ஸுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, நியூட்டன் தியரி ஆஃப் கிராவிட்டிக்கு நியூட்டனோட தியரி ஆஃப் கிராவிட்டிக்கு நம்ம கலீலியோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய டூல். நம்ம பார்ட் 2ல் அதை பற்றி பேசுவோம். ஓகே, இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, ஃப்ரேம்ஸ். இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதுக்கு கீழே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு 2 விதமாக சொல்லலாம். 2 விதமாக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கான்செப்ட் வந்து நம்மளோட கன்வீனியன்ட் தான். நம்மளோட கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம்ல, இது நம்ம எதை வேணால் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எதை வேணால் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட அந்த பொசிஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நான் என்ன சொன்னேன், இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை ஒரு 2 விதமாக பிரித்து சொல்கிறேன்னு சொன்னேன். புரியுதா? ஒன்று, நியூட்டனோட அந்த ரூல் படின்னு வச்சுப்போம். நியூட்டனோட ரூல் படி இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அப்போது நியூட்டன் சொன்னபடி இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது எனக்கு இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லுவோம். அதை நான் அடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை நம்ம எப்படி ஜென்ரலாக சொல்கிறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். நான் செகண்ட் சாப்டரில் கைனமேட்டிக்ஸில் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்துருப்போம். அதில் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பொசிஷன். ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஒன்று ரெஸ்ட்டு இல்லைனா மோஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்று ரெஸ்ட்டு இல்லைனா மோஷன். அது கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்னை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும் இல்லைனா மூவ்மெண்ட்டில் இருக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு, சிம்பிள். நான் ரெஃபரன்ஸாக இருக்கேன்னா என்னை பொறுத்து இப்போ இங்கே டேபிள் ஒரு புக் இருக்குது, என்னை பொறுத்து அது ரெஸ்ட்டில் இருக்குது. அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, என்னை பொறுத்து அவர் ஓடுறாரு. அப்போ நான் ரெஸ்ட்டில் இருக்கேன், என்னை பொறுத்து அவர் என்ன ஸ்பீடில் ஓடுறாரு, என்ன வெலாசிட்டியில் போகிறாரு. ரெஃபரன்ஸ் என்னவா வேணால் நீ ரெஃபரன்ஸாக வச்சுக்கோ. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு கூட அதை நீ சொல்லிக்கோ, தப்பே கிடையாது. நீ அங்கே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது என்ன பொசிஷன், ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கா அப்படின்றத கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு சொல்ல முடியும். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை ஜென்ரலாக. இப்போ நியூட்டன் என்ன சொல்கிறாரு, பொசிஷன் அப்படின்றது ரெஸ்ட்டு, ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஷன். ஜென்ரலாக சொல்லணும்னா இதான், எதை வேணால் நீ ரெஃபரன்ஸாக வச்சுக்கோ, தப்பே கிடையாது. ஓகே, இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் டேபிளில் இருக்க புக்கு ரெஸ்ட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன்னும் ஈஸியாக புரியும். இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரு ரூம் இருக்குது, இப்போ இந்த ரூமை எடுத்துப்போம். இந்த ரூமில் யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். ஸோ இப்போ வேறு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் நான் இருக்கேன், என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்கான்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நான் வந்து உட்காந்துட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பார்த்தோன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தோன்னா நடந்துட்டுருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தோன்னா குட்டிக்காரன் அடிச்சிட்ருக்காரு. அந்த மாதிரி வச்சுப்போம், ஒரு 4 பேர். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன, நம்ம ரூமில் என்னென்னலாம் இருக்கும், சோஃபா இருக்கும், டேபிள் இருக்கும், என்ன லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், மிரர் இருக்கும், டிவி இருக்கும், இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன், ஓகேவா? என்னை பொறுத்து இவர் என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்காரு, இவர் ரெஸ்ட்டில். என்னை பொறுத்து அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்துட்டுருக்காரு. என்னை பொறுத்து இவர் நடந்துட்டுருக்காரு. எனக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்குது, என்னை பொறுத்து இந்த டிவி ரெஸ்ட்டில் தான் இருக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
நான் வந்து என்ன ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன், இன்னொரு ஆப்ஜெக்ட்டை சொல்கிறேன் பொசிஷன் என்ன அப்படின்றத. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலாக ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை நான் சொல்லணும்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும். எக்ஸ் ஒய் இசட் வரைய முடியாத அப்படின்றனால கீழே வரைஞ்சிருப்போம். ரைட், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். இதுவே வேற ஒருத்தர் எர்த்தை விட்டு வெளியில், நல்லா நோட் பண்ணிக்கோ பாயிண்ட்டை, எர்த்தை விட்டு வெளியில் ஒருத்தர் மூணில் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் இப்போ இந்த ரூமை பார்க்குறாரு இல்லை அந்த எர்த்தை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன தெரியும்? நம்ம நிற்கிறது தெரியுமா, இல்லை உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுமா, இல்லை ஒருத்தர் குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருக்காரு அவரை தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா எர்த்து வந்து செல்ஃப் ரொட்டேஷனில் இருக்குல்ல, எர்த்து வந்து சுற்றுது, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு எப்படி தெரியும்? எர்த்து ரொட்டேட் ஆகுதுன்னா உள்ளே இருக்க ஆப்ஜெக்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி தானே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரை பொறுத்த தெரியும். அவருக்கு அது அப்படி தானே தெரியும். அவர் என்ன பார்க்குறாரு அது தானே பார்க்குறாரு. புரியுதா? நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன், என்னை பொறுத்த ரெஸ்ட்டில் இருக்கேன், என்னை பொறுத்த அவர் ரெஸ்ட்டில் இருக்காரு, இவர் ஓடுறாரு நடக்கிறாரு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. மூணில் இருக்க ஒருத்தருக்கு இது தெரியுமா? இப்போ புரியுதா? ரெண்டுமே கரெக்டு தான் சார். அவர் சொல்கிறாரு எர்த்து சுற்றுது, உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாம் மூவிங்கில் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நான் வந்து உள்ளே இருக்கேன், நான் ரெஸ்ட்டில் இருக்கேன்னு நான் சொல்கிறதும் கரெக்டு தான். புரியுதா? அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறலாம். அதுதான் வந்து ஜென்ரலாக ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறதுன்றது. ஒரு ஃப்ரேமில் இருந்து இன்னொரு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஒன்று நார்மலாக ரெஸ்ட்டில் இருக்கிறது வேறு ஒரு ஃப்ரேமில் இருந்து பார்க்கும்போது நமக்கு மோஷனில் இருக்க மாதிரி தெரியும். இப்போ நம்ம இங்கே ரெஸ்ட்டில் இருக்கோம், வேறு அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் இடத்த பார்க்கும்போது அது மூவ்மெண்ட்டில் இருக்க மாதிரி தானே தெரியுது அவர் ரெஃபரன்ஸாக வச்சு சொல்லும்போது, இல்லை? ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சரி சார், நியூட்டன் என்ன சார் சொல்கிறாரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பற்றினா? கரெக்டு தான். நீங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுக்கிறத பற்றி நீங்கள் எதை வேணால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுங்கப்பா, நியூட்டன் சொன்னது. ஓகே, எதை வேணால் நீ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு 2 விஷயம். ஒன்று, நீ எடுக்கக்கூடிய ஃப்ரேமு ரெஸ்ட்டில் இருக்கணும். இன்னொன்று, நீ எடுக்கக்கூடிய ஃப்ரேமு ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைன்னா இது இன்னொன்றுன்றது இல்லை, ஒன்று தான். ஓகே, இது இல்லைன்னா அது, அந்த மாதிரி ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும். இன்னொன்று பார்த்தோன்னா யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும் நீ எடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, என்னை பொறுத்து நான் ரெஸ்ட்டில் இருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போது நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கணும்னா நான் ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா மோஷனில் இருந்தேன் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். இந்த கண்டிஷனில் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கணும். இதை தான் ரெஸ்ட்டில் இருக்கிறது, மோஷனில் இருக்கிறது. எந்த மோஷன்? யூனிஃபார்ம் மோஷன். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஸ்ட்லையோ அல்லது மோஷன்லையோ, யூனிஃபார்ம் மோஷன், ஓகே, யூனிஃபார்ம் மோஷன்லையோ இருக்கிறது தான் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான்டா கான்செப்ட். இதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? ஒன்று ரெஸ்ட்டு, இல்லைனா யூனிஃபார்ம் மோஷன். நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய எதை வேணால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, என்னோட லாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் நியூட்டன் சொன்ன விஷயம். எதுக்கு நான் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கூட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஜென்ரல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொன்னல, அது கூட போட்டு குழப்பி வச்சுட்ருப்பாங்க. பிரிச்சுருங்க. ஜென்ரலாக நீ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு சொல்லு, தப்பு கிடையாது. நியூட்டன் லா அப்ளை பண்ணுறதுக்கு அவர் சொன்ன விஷயம் இதுதான். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும்னு சொன்னார். சார் அப்புறம் எப்படி சார் நிறையா விஷயம்லாம் இப்போ அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குமே சார், அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுக்க கஷ்டமாலாம் இருக்காதா சார் கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, எர்த்து. ஓகே, இங்கே வரையணும் பாருங்கள். ஓகேயா? ஓகே, பார்க்க எர்த்து மாதிரி தானே இருக்கட்டும். அதான் அழகாக நல்ல உருளையாக இருக்கும்ல எர்த்து. நல்லா தெரிஞ்சுக்கோ, எர்த்தை நீ ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம். ஏன்னா எர்த்து வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ, எர்த்தை நீ எப்போ இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம், நல்லா நோட் பண்ணிக்காது. எப்போன்னா எர்த்துக்குள்ளனா என்ன சொல்கிறேன், இப்போ எர்த்துன்றது என்ன? இந்த மண்ணு தரையா எர்த்து அந்த ஃபுல்லான்றதை நான் எதை சொல்கிறேன்னா, எர்த்தில் இருக்க பில்டிங்கு, மரம், காரு, என்ன இருக்கோ, காற்று, பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அதை அப்படி அந்த உருளையாக ரவுண்டாக அழகாக சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ அப்போ அந்த எர்த்து அந்த அட்மாஸ்பியர், அந்த ஜோனுக்கு உள்ள நீ வந்து என்ன பண்ணிக்கோ, இனர்ஷியல் ஃப்ரேம். எர்த்து வந்து நீ இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம். எப்போனா எர்த்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட பொசிஷனை நீ சொல்கிற வரைக்கும்.
புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. எர்த்தை நீ இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன? எர்த்து வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். அதாவது எர்த்து வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். ஒரு சிலருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்நேரத்துக்கு எர்த்து ரொட்டேஷன் தானே சார், இப்போ தானே சார் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் எர்த்துக்கு உள்ள நான் வெளியே எங்கேயும் போகல. மூணுக்கோ அதர் பிளானட்டுக்கோ சேட்டலைட்டுக்கோ இல்லை வேறு ஒரு விண்வெளி கிரகத்துக்கு எதுக்கும் நான் போகல. நான் வந்து எர்த்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அந்த அட்மாஸ்பியர், அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறது, அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நீ எர்த்துக்குள்ளே தானே இருக்க, எர்த்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியுதாப்பா உங்களால்? நீங்கள் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க, கிளாஸ் ரூமில் இருப்பீங்க. எர்த்து ரொட்டேட் ஆகுது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை. நான் நிற்கிறேன், எர்த்து ரொட்டேட் ஆகுது, என்னாலையும் ஃபீல் பண்ண முடியல. இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறேன். நான் த்ரோ பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டு எர்த்தோட ரொட்டேஷனால் நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக த்ரோ பண்ணுறேன்னு வச்சுப்போம். அது எர்த்தோட ரொட்டேஷனால் ட்ராக் ஏதாவது மாறி போகுது, வழி ஏதாவது மாறி போகுது இல்லையே. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எர்த்தோட ரொட்டேஷன் இருக்குல்ல, அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோட எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. எர்த்தோட அந்த ரொட்டேஷனோட எஃபெக்ட் இல்லாத இடம், ஓகே, நம்ம நார்மலாக நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த பிளேசஸ், எர்த்தோட அந்த ரொட்டேஷன் வந்து பெருசாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதனால நான் எர்த்தை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, புரிஞ்சிருக்கும். ஓகே, எர்த்தை விட்டு வெளியில் போயிட்டேன்னா எர்த்தை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்க முடியாது, புரியுதா? ஏன்னா அது ரொட்டேஷனில் இருக்குது. ரொட்டேஷனல் மோஷன் இருந்ததுன்னா அங்கே ஆக்சிலரேஷன் இருக்கும். நான் அடுத்தது நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் சொல்லும்போது சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நியூட்டனோட இனர்ஷியல் ஃப்ரேமோட கண்டிஷன் படி எர்த்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக இருக்கலாம், ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். ஸோ எர்த்தை வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் எடுத்துருப்போம். சரி, ஓகேப்பா. இப்போ நான் உள்ளே போகிறேன். எர்த்துக்குள்ளே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். எர்த்துக்குள்ளே இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுப்போம், நல்ல பெரிய வீடு. ஓகே, எர்த்துக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. ஓகே, எர்த்துக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி உள்ளே ஒரு ரூம் இருக்குது. எர்த்துக்குள்ளே வீடு, வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே என்ன இருக்கலாம்? ஒரு டேபிள் இருக்கட்டுமே, ஒரு டேபிள். இது ரூமு, உள்ளே இருக்கிறது டேபிள். இந்த டேபிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு புக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ட்ராவில் ஏதோ ஒரு புக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இவரோட இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குல்ல, இவரோட இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இப்போ நம்ம அதுபடி இங்கே பேசுவோம். இப்போ நான் வந்து எர்த்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த வீடை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடை நான் மெஷர் பண்ணணும்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடை நான் என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எர்த்தை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை அழிச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு 1 by 1 வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்ப்பா. ஓகேயா? எர்த்து வந்து இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, எதுக்கு? இந்த வீட்டை நான் இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறேன், மெஷர் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். இந்த வீட்டை மெஷர் பண்ண போகிறேன். அப்போ இந்த வீடு எங்கே இருக்குது? எர்த்துக்குள்ளே இருக்குது. எர்த்து தர தானே, எர்த்துக்கு மேலே தானே வீடு இருக்குது. ஸோ அப்போது உள்ளே இருக்க மாதிரி புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்கிறேன்னு. அந்த ஜோனுக்குள்ளே இருக்க மாதிரி எர்த்துக்கு மேலே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. எர்த்துக்கு மேலே தான் அந்த வீடு இருக்குது. ஸோ உள்ளே இருக்க மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஃபைன். அப்போது இதை நான் மெஷர் பண்ணுறதுக்கு எர்த்தை நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம். ஓகே சார், புரியுது சார். எர்த்து இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுங்க, ஆனால் அது ரெஸ்ட்டில் இருக்குது சார். சரி, ஓகே. ஏன்னா அதுதான் ரொட்டேஷனை நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டேன்ல, சூப்பர். இப்போ இந்த எர்த்துக்கு உள்ள வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. இப்போது நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூமை மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெஷர் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரூமை மட்டும் மெஷர் பண்ணுறனால இந்த வீடை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறேன். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த வீடை நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறேன். புரியுதா? இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன்? ஏன்னா நம்மளோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இப்போ எது? வீடு தான். இப்போ நான் அந்த வீடை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம்ல. புரியுதா? ஏன்னா உள்ளே இருக்க ரூமை தானே நான் மெஷர் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? வீடை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டாரு, ரெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது, இப்போ இந்த ரூமுக்குள்ளே ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளை நான் வந்து ஏதோ ஒன்று மெஷர் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரூமை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துப்பேன். ஏன்னா ரூம் ரெஸ்ட்டில் தானே இருக்குது. என்னப்பா புரியுதா? அவ்வளோதான்டா, முடிஞ்சிடா, ஒன்றுமே இல்லைடா. எர்த்தை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுக்கலாம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது. அது இனர்ஷியல் ஃப்ரேம், முடிஞ்சு போச்சா? அப்போ அதே இந்த இடத்துல நீ வேர்டை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு யூஸ் பண்ணு, இல்லை இனர்ஷியல் ஃப்ரேம்னு யூஸ் பண்ணு. ஆனால் உனக்கு என்ன புரியணும்னா இந்த கண்டிஷன் புரியணும், அவ்வளோதான். ரெஸ்ட்டு, யூனிஃபார்ம் மோஷன். நான் இப்போ ரெஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், யூனிஃபார்ம் மோஷனுக்குள்ளே இன்னும் போகலை, புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த ரூமுக்குள்ளே இருக்க இந்த டேபிள், இப்போ இந்த ரூம் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லியாச்சு. இப்போது இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற ஒரு புக்கு இல்லை ஒரு பென்னு, நான் இப்போ அதை மெஷர் பண்ணணும், இல்லை அதோட பொசிஷன் சொல்லணும், இது ஏதோ ஒன்று சொல்லணும்ப்பா, ஏதாவது ஒன்று பண்ணணும், நியூட்டன்லாம் அங்கே அப்ளை பண்ணணும்னு வச்சுப்போம் சிம்பிளாக. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த டேபிளை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம்.
ஏன்னா அது ரெஸ்ட்டில் தானே இருக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்துக்குள்ளே நீ எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம்லாம் வந்துடும். அவ்வளோதான். அப்போ நியூட்டன் லாவை நீ அங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ரூம் எடுத்துகிட்டு இந்த டேபிளுக்கு நீ நியூட்டனில் ஏதாவது அப்ளை பண்ண தப்பு இல்லை, ஓகேயா? ஸோ அப்போ இது எனக்கு அப்போ நான் இந்த டேபிளுக்கு நான் நியூட்டனில் இப்போ அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த ரூம் இருக்குல்ல, உள்ள ரூம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எழுதி புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது ஹோம், ரூம், இது டேபிள். ஸோ அந்த மாதிரி ரூமுக்குள்ளே அந்த டேபிள் இருக்குது. அப்போ நான் ரூம் இனர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுட்டு இந்த டேபிள் ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கா சொல்லலாமா? அவ்வளோதான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரெஸ்ட்டுக்கு. சார் இது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொன்னேன்னா கான்செப்ட் இன்னும் கிளியராக புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஓகே, இப்போ ஒரு கார் இருக்குது. ஓகே, ஒரு காருக்கு வெளியே ஒருத்தர் இருக்கார். இப்போ இவர் எங்கே இருக்கார்? கிரவுண்டில் இருக்கார், பூமியில் இருக்கார். பூமிக்கு மேலே கார் தான் இருக்குது. அவர் ஆப்போசிட் தான் அந்த கார் நிற்கிதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு காருக்குள்ளே ஒரு பர்சன் இருக்கார். ஓகே, இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம். உள்ள ஒருத்தர் இருக்கார், உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நீ இந்த காரை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாமா? நான் உனக்கு இங்கேயே க்ளூ கொடுத்துட்டேன். என்ன சொன்னேன்? ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். எர்த்துக்கு உள்ள கார் இருக்குது. எர்த்து, ரோடு, காரு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். எர்த்துக்கு உள்ள, அதாவது அந்த அட்மாஸ்பியர் புரிஞ்சுக்கோங்க. அட்மாஸ்பியர் ரெஸ்ட்டு. எது? காரு ரெஸ்ட்டு. அப்போ காரை நான் என்னன்னு சொல்லலாம்? இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லாமே, தப்பு இல்லை. ஏன்னா அது ரெஸ்ட்டில் தானே இருக்குது. காரு இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஓகே, தப்பே கிடையாது. உள்ளே இருக்கவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. அவர் உட்காந்துட்டு இருக்கட்டும், நிற்கட்டும், தூங்கட்டும், ஓடட்டும், பல்ட்டி அடிக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த எர்த்து பில்டிங்கு, எர்த்து இந்த ரூம் சொன்னோம், அந்த வீட்டுக்குள்ளே ரூம் சொன்னோமா, அந்த ரூமில் நிறைய பேர் இருக்கான்னு வச்சுப்போம். நிறைய பேர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். இந்த நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? இந்த ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்குன்னா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும். நமக்கு நியூட்டன் சொன்னது இதுதான். இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ளே நியூட்டன் லாவை கொண்டு வரதுக்கு நம்ம ஃப்ரேம் எடுக்கணும். ஓகேயா? ஸோ நியூட்டனோட லாவை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு தான் சொல்ல முடியும். அப்போது நான் இந்த விஷயத்தை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அவ்வளோதான். அந்த ரூம்குள்ளே உள்ளே இருக்கிறவங்க உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் நகரட்டும். ஒரு டிவி பறக்குது சார், பறக்கட்டும். என்ன அந்த ஆப்ஜெக்ட் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் அந்த ஃப்ரேம் எடுத்துருக்கீங்களா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அது இனர்ஷியல் ஃப்ரேமா? ரெஸ்ட்டில் இருக்குது இனர்ஷியல் ஃப்ரேம். யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, அதுவும் இனர்ஷியல் ஃப்ரேம். அது அடுத்து நான் வரேன். இப்போ சொல்லுங்கள், காருக்குள்ளே ஒரு பர்சன் இருக்காரு சொல்லிட்டேன், காரு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ இதை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாமா? எடுக்கலாம், தப்பே கிடையாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா சார்? இப்போ ஒரு ட்ரெயின் பெட்டி இருக்குது சார், உள்ள ஒருத்தர் இருக்கார் சார் ரெஸ்ட்டில். ட்ரெயின் பெட்டியும் ரெஸ்ட்டில் தான் சார் இருக்குது. இப்போ இதை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாமா சார்? அதாவது அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. இப்போ இதை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாமா சார்? எடுக்கலாம், ரெஸ்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஒரு ரூம் இருக்குது சார், ரூமுக்குள்ள ஒரு டேபிள் இருக்குது சார், டேபிள் மேலே புக் இருக்குது சார். இப்போ நான் அந்த ரூம் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாமா சார்? எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருக்கா சார்? டேபிள் மேலே புக் இருக்குது சார், டேபிள் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாமா? எடுக்கலாம். டேபிள் மேலே தானே புக் இருக்குது, எர்த்து மேலே தானே கார் இருக்குது, எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே தானே கார் இருக்குது. அப்போ அதே நம்ம எடுக்கிறோம்ல, அது மாதிரி தான். அவ்வளோதான், இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்க சொல்லி கொடுத்துட்டேன். புரியுதா? கிளியர் கட்டாக புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்னது தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா ஓகே ரைட். இப்போ நான் ரெஸ்ட்டுக்கு சொன்னல, இதே மாதிரி மோஷனுக்கும் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து எப்படி வேறுபடுது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபோக்கஸாக பாருங்கள். என் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் கான்செப்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இடையில நான் ஏதாவது உளர்னா உண்டு. கரெக்டாக தான் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் உளருவேன், தப்பாலாம் உளர மாட்டேன். ஓகேயா? சரி, இப்போது நான் என்ன சொன்னேன்? இப்போது யூனிஃபார்ம் மோஷன் ரெஸ்ட்டு பேசிட்டல்ல, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஸ்ட்டு சொல்லியாச்சு. அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம் பார்த்தோம்ல. இப்போது யூனிஃபார்ம் மோஷன், முதல்ல நீங்கள் இந்த யூனிஃபார்ம் மோஷன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா நான் தேவை கிடையாது. அதாவது இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே சொல்லிவிடுவீங்க. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. நான் இங்கே எந்த ஒரு ஃபோர்ஸை பற்றியும் பேசலை. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த ஃபோர்ஸை பற்றியும் பேசலை. நான் ஃபோர்ஸை பற்றி வேணால் முடிவில் சொல்கிறேன். இதோட முடிவில் ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு.
இது எப்படி மூவ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு செகண்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஒரு 2 மீட்டர் மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். 2வது செகண்டுக்கு 4 மீட்டர் மூவ் ஆகுது. 3வது செகண்டுக்கு 6 மீட்டர் மூவ் ஆகுது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஒரே வேகத்தில் போகிற மாதிரி தோணலை? அவ்வளோதான். ஸ்பீடு கான்ஸ்டன்ட், ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பீட் ப்ளஸ் டைரக்ஷனை எங்கே சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ்? வெலாசிட்டி. வெரி குட், வெலாசிட்டி. அவ்வளோதான். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்டா, வேறு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு. டாப்பிக்கே சூப்பர்ப்பா, அவ்வளோதான். செம்மையான டாபிக். இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே தான் நியூட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னு பாருங்கள். இனர்ஷியல் ஃப்ரேமில் தான் என்னோட லாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்பீட் ப்ளஸ் டைரக்ஷன். அப்போது எனக்கு டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் இருக்கும், ஸ்பீடும் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். இதை தான் அப்போது நாங்கள் என்ன சொல்லலாம்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாமா? அப்போ இதை தான் நியூட்டன் என்ன சொல்கிறாரு? யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறாரு. ஓகேயா? நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பிரில்லியண்ட்டாக, இங்கே ஏன் சார் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை கேட்கலாம். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம்ல, இப்போ இந்த டேபிள் மேலே இருக்க ஒரு புக்கை சொன்னேன்னா டேபிள் மேலே இருக்க புக்கை சொன்னேன். இப்போ இந்த புக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்குக்கு ஃபோர்ஸே இல்லையான்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. நமக்கு தெரியும்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு தெரியும்ல, mg. ஆனால் அதே மாதிரி என்ன இருக்குன்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மல்னா அப்வர்ட் ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராமில் இதை தான் நம்ம பேசுவோம். ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இது ரெண்டுமே இருக்கும். அது ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் சரி, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போதும் சரி, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போதும் இந்த 2 ஃபோர்ஸும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 9.8ன்னு வச்சுப்போம். கரெக்டாக தான் நம்ம படிச்சிருக்கோம். இது 9.8 அப்படி இருந்ததுன்னா இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து -9.8. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ரஃபாக ஆட் பண்ணேன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? 0வா? ஃபோர்ஸ் இங்கே இல்லை. ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா அதோட வெலாசிட்டி மாறவே இல்லையே. வெலாசிட்டி மாறினா தானே ஆக்சிலரேஷன் இருக்கும். ஃபார்முலா என்ன? ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் ஸ்டூடெண்ட்ஸ். வெலாசிட்டி இங்கே மாறவே இல்லையே. அப்போ ஆக்சிலரேஷன் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே ஆக்சிலரேஷனே இருக்காது. யூனிஃபார்ம் மோஷனில் ஆக்சிலரேஷன் 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலரேஷன் 0, ஃபோர்ஸும் 0. ஆக்சிலரேஷன் 0வாக இருந்ததுன்னா ஃபோர்ஸும் 0. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆக்சிலரேஷன் 0, யூனிஃபார்ம் மோஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் ஏதாவது இருக்கா? இதில் கண்டிப்பாக டவுட் இருக்காது. ஏன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன்ல. அந்த யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய இப்போ ஃப்ரேம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா நோட் பண்ணிக்கோ. நமக்கு ஆக்சிலரேஷன் 0 அப்படின்றது நமக்கு யூனிஃபார்ம் மோஷன்லேருந்து தெரியக்கூடிய விஷயம். ஓகே, அது நான் யூனிஃபார்மாக மாறுச்சுன்னா வெலாசிட்டி கண்டிப்பாக மாறும், அங்கே ஆக்சிலரேஷன் இருக்கும். ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ரைட். இப்போது F = 0, A = 0 எப்படின்றத பார்த்தாச்சு. ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறப்ப ஆக்சிலரேஷன் கட்டாயம் 0வாக தான் இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதை அழிச்சிட்றேன். ஆக்சிலரேஷன் 0. எதுக்கு ஆக்சிலரேஷன் 0? யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடியதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்காது. கரெக்டு தானே? கரெக்டு தான். இப்போது அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நீ யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, புரியுதா? ஒரு மோஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே கார் வச்சுக்கோ. கார் கொஞ்சம் கண்ட்ராவியாக இருக்கும்ப்பா, கான்செப்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிங்க. இப்போ இந்த கார் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. உள்ளே இருக்க பர்சன் இருக்கார், அவர் பாட்டில் இருக்கட்டும், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கார் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுதுன்னு சொல்லும்போது இந்த காரை நீ இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுக்கலாம். யூனிஃபார்ம் மோஷன் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடு. ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் நீ இனர்ஷியல் ஃப்ரேமாக தான் எடுத்த. யூனிஃபார்ம் மோஷன் சொல்லிட்டேன், நீ இங்கேயும் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லும்போது நீ இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம்ப்பா, தப்பே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே புரிஞ்சுக்குங்க. ஓகே சார், அங்கே ஆக்சிலரேஷன் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, இது வந்து இப்போ இனர்ஷியல் ஃப்ரேமு, ஆக்சிலரேஷன் 0ன்னு சொன்னீங்களே சார், கரெக்டாக? இப்போ தானே பார்த்தோம். ஆக்சிலரேஷன் 0ன்னு சொன்னீங்களே சார் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு. ஆமாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு எப்படி வேணால் இருக்கட்டும், நமக்கு என்ன தேவை? ஃப்ரேம். ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவர் ஆகிருக்கும்ல, அது மாதிரி தான் எர்த்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம் கவர் ஆகிருக்கும், ரூமு கவர் ஆகிருக்கும்.
அங்கங்கே ஓட்டை உடசை இருந்தாலும் ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது ஃப்ரேம் ஆக்சிலரேஷன் 0 சொன்னீங்க சார், யூனிஃபார்ம் மோஷன் ஆக்சிலரேஷன் 0. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஃப்ரேமுக்கு தான் ஆக்சிலரேஷன் 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரேம் நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல ஃப்ரேம், அதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சிலரேஷன் 0. உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு, ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு அது என்ன வேணாலும் இருந்துட்டு போடு, நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தனியாக நியூட்டன்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கே அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் ஆக்சிலரேஷன் 0ல் இருக்கணும். ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஃப்ரேம் யூனிஃபார்ம் மோஷன்னா அந்த ஃப்ரேம் ஆக்சிலரேட் ஆகக்கூடாது, அந்த ஃப்ரேமில் வெலாசிட்டி மாறக்கூடாது. அது மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஃப்ரேமாக இருந்ததுன்னா யூனிஃபார்ம் மோஷன் சொல்லிட்டேன். மோஷன்னா என்ன? மூவ்மெண்ட் ஆகிறது. யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போது அது மூவ் ஆகக்கூடிய ஃப்ரேம் தான். ஓகே, அங்கே ஃபோர்ஸு இருக்காது. ஏன்னா அந்த மூவ் ஆகக்கூடிய ஃப்ரேமுக்கு ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒன்று mg, இன்னொன்று அப்போர்டு தான் இருக்கும். ரெண்டுமே கேன்சல் ஆகி நெட் ஃபோர்ஸ் 0ன்னு வந்துடும். இப்போ தான் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் இல்லை, அப்போனா ஆக்சிலரேஷன் 0. அப்போ ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரேமை நம்ம ஃப்ரேம் ஆஃப் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சிலரேஷன் 0 இருக்கக்கூடிய ஃப்ரேமை யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் சார். ரெஸ்ட்டில் இருக்கிறது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் சார் நியூட்டன். அப்போ எல்லாம் எர்த்தை நீ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு முடிஞ்சு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மோஷனை நீ கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எர்த்தை இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா எர்த்துக்குள்ளே தானே அந்த ஆப்ஜெக்ட் போகுது. எர்த்துக்கு உள்ளேன்னா குழியை தோண்டி உள்ள இல்லை, அந்த சர்ஃபேஸ் மேலே சொல்கிறேன். புரியுதா? புரிஞ்சுக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. அப்போ நீங்கள் ஜென்ரலாக எர்த்தை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளே நடக்கக்கூடிய செயல்முறைக்கு மட்டும் எர்த்துக்கு உள்ளனா குழியை தோண்டி கிடையாது, சர்ஃபேஸ் மேலே இருக்கிறது மட்டும், அந்த அட்மாஸ்பியர், அந்த ஜோனுக்குள்ளே. ஓகே, இப்போ அதை ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை சார் மோஷனில் இருக்குது, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடியதை நீ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துக்க முடியும். அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவாக இருக்கட்டும், செகண்ட் லாவாக இருக்கட்டும், தேர்ட் லாவாக இருக்கட்டும், இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் வேலிட். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸுக்கு மட்டும்தான் வேலிட். நீங்கள் அந்த விஷயம் நடக்குது, ஒரு பால் நகருது அப்படின்னா, மூவ் ஆகுது, இல்லை ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஸ்ட்டு இல்லைனா யூனிஃபார்ம் மோஷன், அதை முதல் பார்க்கணும். இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கா, இருந்ததுன்னா நீ லா எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே இருந்ததுன்னா லா எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். சரி, இனர்ஷியல் ஃப்ரேம் பற்றி சொல்லிட்டேன். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு ஒன்று இருக்கேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அதை சொல்லி முடிச்சிடறேன். இவ்வளோ சொல்லிட்டேன், அதை சொல்லணும்னா கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம புக்கில் ட்ரெயினோட எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கார் நான் வச்சு சொன்னல, அதே மாதிரி ட்ரெயினோட எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நான் வேணால் அதையும் வேணாலும் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கனால. இப்போ ட்ரெயின் வந்து இதே மாதிரி யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் 0. இந்த ஃப்ரேமை ஆக்சிலரேட் ஆகவில்லை, ஃப்ரேம் ஆக்சிலரேட் ஆகலை, கரெக்டான மோஷன், யூனிஃபார்மான மோஷனில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயினை நீங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூனிஃபார்ம் மோஷன் இருக்கனால நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், தப்பு இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய பர்சன் நடந்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, இல்லை ஓடினாலும் சரி, பேக் எடுத்துகிட்டு ஓடினாலும் சரி, உங்கள் பேக்கை நீங்களே எடுத்துகிட்டு ஓடினாலும் சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, டன். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறத ஆப்ஜெக்ட்னு சொல்லிடணும். ஓகே, சிம்பிள். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட் ஆனாலும் சரி, அவர் வந்து என்ன பண்ணாலும் சரி, ஒரு ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, தொங்குனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த ஃப்ரேமுக்குள்ளே, ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரேமுக்குள்ளே அவர் என்ன பண்ணாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ், அது இந்த ஃப்ரேமை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அது வேறு, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேறு, உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன்லாம் வேறு. நம்ம செகண்ட்லலாம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்குள்ளே தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். புரியும் நான் என்ன பேசுகிறேன்றது, புரியாமல் இருக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, இப்போ யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை உள்ளேருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னா அவருக்கு வெளியில் இருக்கவர் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஓகே, புரியுதா? நான் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி, ஏன்னா அவரோட பார்வைக்கு அவர் நகர்ற மாதிரி தானே தெரியுது. வெளியில் நிற்கிறவர் பார்த்தார் அப்படின்னா இந்த ட்ரெயினில் இருக்கிறவர் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். நான் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமை பார்க்கணும். ஏன்னா எர்த்துன்றது ஒரு, இவர் வந்து எர்த்தில் நிற்கிறாரு, இப்போ இவர் வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் தான். ஏன்னா எர்த்து வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அதை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுக்கலாம். இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்ததுன்னா இது நம்ம இனர்ஷியல் மோஷன் எடுக்கலாமா? அப்போது இது ஒரு இனர்ஷியல் மோஷன் சொல்லிட்டேன், இனர்ஷியல் ஃப்ரேமு, இது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமு. இப்போ ரெண்டு இனர்ஷியல் ஃப்ரேம் உங்களுக்கு புரியுது. இவரை வச்சு அவரை பார்க்கும்போது ட்ரெயின்குள்ளே இருக்கவர் மூவ் ஆகிற மாதிரி இவருக்கு தெரியும். அவர் ட்ரெயினுக்கு வெளியே இருக்கிறவரை பார்க்கும்போது அவருக்கு இவர் மூவ் ஆகிற மாதிரி தெரியும், ஆப்போசிட் டைரக்ஷனில். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்,
ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட பொசிஷன் நமக்கு வேறு மாதிரி தெரியும். நான் தான் சொன்னேன் 3ல் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஞாபகம் இருக்கா, அதுவும் சரி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு அது ரெண்டாக பிரித்து சொல்லிட்டேன். அதில் நியூட்டன் சொன்ன விஷயம் இதுதான். எனக்கு இந்த ஃப்ரேம், நான் எடுத்துருக்கக்கூடிய ஃப்ரேம், நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஃப்ரேம் இனர்ஷியல் ஃப்ரேமாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒன்று ரெஸ்ட்டாக இருக்கணும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கணும். ரெஸ்ட்டாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கிறதுக்கு ஆக்சிலரேஷன் கட்டாயம் 0. அது ஏன் அப்படின்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம். வெலாசிட்டி மாறாது, கான்ஸ்டன்ட், அதனால் ஆக்சிலரேஷன் 0. ஸோ அதனால் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அது இல்லாமல் நான் யூனிஃபார்ம் மோஷன் மட்டும், சரி நான் இனர்ஷியல் ஃப்ரேம் மட்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது இனர்ஷியல் ஃப்ரேமா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஷார்ட்டாக எழுதுகிறேன். இங்கே ஆக்சிலரேஷன் 0ன்னு சொன்னோமா, இங்கே என்ன சொன்னால் ஆக்சிலரேஷன் 0ன்னு சொன்னோமா, ஆனால் அங்கே ஆக்சிலரேஷன் ஏதாவது இருக்கும், 0ன்னு சொல்ல முடியாது. சார் எக்ஸாம்பிள், ட்ரெயினில் ஒரு காரு, ஒயாமல் வேறு வரைய வேண்டியதாக இருக்குப்பா, ஒயாமல் இந்த கண்ட்ராவியான டயக்ராமாக வரைய வேண்டியதாக இருக்குது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு, யூனிஃபார்ம் மோஷன். சார் இப்படி இருக்கிறதா நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொன்னீங்களே, நல்லா தெரிஞ்சுக்கோ. சடனாக இப்போ இந்த இதோட வெலாசிட்டி மாறுதுன்னு வச்சுப்போம். இப்போது இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரே வேகத்தில் போனது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 km/h போனது, இப்போது மேபி இப்போ 100லேருந்து 150 அந்த மாதிரி மாறுதுன்னு வச்சுப்போம். டக்குன்னு சடனாக வெலாசிட்டி மாறுறப்போ எனக்கு இங்கே ஆக்சிலரேஷன் வந்துடும். அந்த டைமில் எனக்கு இதோட ஆக்சிலரேஷன் சடனாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்சிங் இட் செல்ஃப், அதுவாக சேஞ்ச் ஆகுது, அதுவாக. ஓகேயா? ஸோ அதுவாக சேஞ்ச் ஆகுறப்போ எனக்கு இந்த ஃப்ரேமை நான் இனர்ஷியல் ஃப்ரேமை அப்போ எடுத்துக்க முடியாது. ஓகேயா? அப்போ நீ கீவேர்டாக எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆக்சிலரேஷன் தான் மெயினாக பார்க்கணும். ஆக்சிலரேஷன் 0 இருந்ததுன்னா இனர்ஷியல் ஃப்ரேம், அங்கே ஃபோர்ஸும் இருக்காது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஆக்சிலரேஷன் இருக்கனால சம் ஃபோர்ஸஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், போலியான விசை, பொய்யான விசை. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இந்த கார் போயிட்டுருக்கா, உள்ளே ஒரு பர்சன் இருக்கார், அவர் ரெஸ்ட்டில் தான் இருப்பார். ஓகே, அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது, சடனாக இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. டக்குன்னு ஒரு ஜெர்க்கு நமக்கு இருக்கும்ல, முன்னாடி போய்ட்டு இல்லை பின்னாடி போய்ட்டு வர மாதிரி ஏதோ சம்திங், ஒரு நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். புரியுதா? அங்கே சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ், சூடோ ஃபோர்ஸ். ஓகே, சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுதான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து நியூட்டனோட லா வந்து கிடையாது. நியூட்டனோட செகண்ட் லா இதில் அப்ளை பண்ணலாம், நம்ம செகண்ட் லாவில் பார்க்கலாம். அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த சூடோ ஃபோர்ஸ்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். அது அங்கே பார்ப்போம், செகண்ட் லாவில் பார்ப்போம். ஃபஸ்ட் லா வேணும் நம்ம பார்க்கல, இனர்ஷியல் நான் இனர்ஷியல் தான் பார்த்துட்ருக்கோம். நான் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம் தான். எப்போ கேட்டாலும், தூக்கத்துலேருந்து தட்டி எழுப்பி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியணும். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் தான் எடுத்துக்கணும். அதை தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னு சொல்கிறேன். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னால் அந்த ஃப்ரேம் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். ஆக்சிலரேஷன் அங்கே 0, ஃபோர்ஸ் இருக்காது. அது ஏன்னு பார்த்தோம். ஆக்சிலரேஷன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா அது கண்டிப்பாக ஆக்சிலரேட் ஆகிடும். ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், ட்ரெயின் சடனாக பிரேக் போடுறாங்க, டக்குன்னு மேலே இருக்க ஒரு பேக்கு கீழே விழுகுது, ஃபேக்கான ஃபோர்ஸ், அப்போ அது ஆக்சிலரேஷன் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரேமை நீ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ இவ்வளோ தூரம் பேசினதெல்லாம் இந்த எர்த்துக்கு உள்ள சர்ஃபேஸில் மேலே நடக்கக்கூடிய விஷயங்கள். கரெக்டாக எர்த்து உள்ளனா குளிர், மண்ணுக்குள்ளே இல்லை, மண்ணுக்கு மேலே. அட்மாஸ்பியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அட்மாஸ்பியர்னு. ஓகே, ஒரு வேளை நீ வெளியில் இருந்து பார்க்குற, இப்போ நம்ம புக்கில் கூட அதை கொடுத்துருப்பாங்க, நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அது ஒரு சேட்டலைட்டோட மோஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எர்த்த இனர்ஷியல் ஃப்ரேமை எடுத்துக்க முடியாது. சேட்டலைட்டை பார்க்கணும் அப்படின்னா எர்த்த இனர்ஷியல் ஃப்ரேமை எடுத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆக்சிலரேஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி ரொட்டேஷ்னல், இந்த வேர்டை சொல்லணும் விட்டுனேன், ரொட்டேஷ்னல் மோஷன் இல்லை சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷ்னல் மோஷன், சுற்றுது அப்படின்னாலே முடிஞ்சங்க. அங்கே நான் இனிஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்க முடியாது. அப்போ நீ எர்த்தை விட்டு வெளியில் போயிட்டு எர்த்தை வச்சு நான் எர்த்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட பொசிஷன் அந்த மாதிரி நான் பண்ணுறேன், மெஷர் பண்ணுறன்ற பட்சத்தில் நீ இந்த எர்த்தை இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து செல்ஃப் ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் சேட்டலைட்டோட மோஷனுக்கு நீ இதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, விண்டு பேட்டர்ன். ஓகே, வளிமண்டல சுழற்சி, காற்றெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அப்படின்னா விண்டு பேட்டர்னை பற்றி நீங்கள் சொல்லணும், அது அளவு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எர்த்த ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமை எடுக்க முடியாது. காரணம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எர்த்தோட எஃபெக்ட், அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்குல்ல, செல்ஃப் ரொட்டேஷனோட அந்த எஃபெக்ட், அது விண்டு பேட்டர்னை வந்து பாதிக்கும். பூமி சுற்றுறனால
அது என்ன பண்ணும், பூமி சுற்றுறனால அந்த வளிமண்டல சுழற்சி இருக்குல்ல, காற்றோட வேகம் ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். எர்த்து சுற்றுறனால அதோட எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும், கொஞ்சம் இல்லை அதிகமாகவே இருக்கும் விண்டு பேட்டர்னுக்கெலாம். ஸோ அப்போது நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் வந்து பாதிக்காத வகையில் இருக்கணும் அப்படின்றத நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். கரெக்டாக? இப்போ நம்ம நான் சொன்னேன்ல, ஒரு பாலை தூக்கி எறிகிறோம், பேப்பர் மேலே போடுறோம், வேறு ஏதோ ஒரு விஷயம், ஒரு பாலை தூக்கி எறிகிறதா இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தர் ஓடுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எர்த்து சுற்றுது, அதனால் இவர் ஸ்ட்ரைட்டாக நடக்காமல் லெஃப்ட்டில் போகிறாரு, ரைட்டில் போகிறாருன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறது பாதிக்கலை. புரியுதா? உள்ளனா அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிறவங்கள பாதிக்கலைல்ல. அப்போ அது வந்து அவங்களுக்கு தெரியல, ஃபீல் பண்ண முடியல. அதனால் அந்த செல்ஃப் ரொட்டேஷனை அங்கே நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எர்த்தை வந்து ரெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல சேட்டலைட்டுன்னு ஒன்று வரும்போது, சேட்டலைட் எர்த்துக்கு வெளியில் இருக்குது, அப்படியே வெளியில் இருக்குது கம்ப்ளீட்டாக. அப்போ நீ அதை பேசணும் அப்படின்னா, இப்போ இதை நீ ஒரு யூனிவர்சல் ஃப்ரேமாக வைக்க முடியாது. காரணம் அது சுற்றுது. ரொட்டேஷனல் இருந்தாலே அங்கே ஆக்சிலரேஷன் இருக்கும், மெயினாக தான் ஆக்சிலரேஷன் இருக்கும், சம் ஆக்சிலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வேஸ்ட், அதை நீ வந்து எர்த்தை வந்து எடுக்க முடியாது. இப்போ எர்த்துக்குள்ளே இந்த ரீசனுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அது ரொட்டேட் ஆகிறனால பெருசாக எந்த பாதிப்பும் நமக்கு அந்த அட்மாஸ்பியர் சர்ஃபேஸுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கல, நியூட்டன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சுருக்காரு யூனிவர்சல் ஃப்ரேமை. ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா பார்ட் 2ல் நம்ம சொல்லலாம். இப்போது உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் இருந்திருக்கும். கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக போனாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்கேஸ் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, உங்களோட டவுட்ஸை கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பொறுமையாக கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.